பல்சுவை வார இதழாக வியாழந்தோறும் வெளியாகிறது உங்கள் அங்குசம் செய்தி. ஆண்டு சந்தா வெறும் 500 மட்டும்தான். 9488842025 எண்ணுக்கு ஜிபே போன்பே மூலமாகவும் சந்தா செலுத்தலாம். பிசினஸ் திருச்சி நேயர்களுக்கு வணக்கம். ரியல் எஸ்டேட் மற்றும் முதலீடு தொடர்பான அந்த ஆலோசனைகளை நம்ம நிதி ஆலோசகர் அருள் சாரோட நாம் தொடர்ந்து கலந்துரையாடிட்டு இருக்கிறோம். கடந்த வீடியோவில் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது தொடர்பாக சில விஷயங்கள் பேசணும். அதனுடைய தொடர்ச்சியாக அவரோட உரையாடலாம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். சார், கடந்த முறை பேசும்போது திருச்சி அல்லது முக்கியமான அந்த பகுதிகளில் ப்ரைம் லொக்கேஷனில் இடம் வாங்குறது குறித்து நீங்கள் சொன்னீங்க. நம்ம அந்த ப்ரைம் லொக்கேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் ஓகேவா, இல்லை கொஞ்சம் அடுத்து வளரக்கூடிய இடம், இதுக்கு அடுத்தது இதுதான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் புறநகர் பகுதிகளில் முதலீடு செய்யறதுங்கிறது புத்திசாலித்தனமா? பிரைம் லொகேஷன்ன்றது வாழ்றதுக்கான ஒரு பகுதி தான். இது எதை பொறுத்து இருக்குன்னா, உங்களுடைய பயன்பாடு, போக்குவரத்து, ஆஸ்பத்திரி, கல்வி, இன்னும் பிசினஸ் மூவ்மெண்ட், அததான் பேசணுமே ஒழிய நீங்க மக்கள் கிரவுட் அப்படின்னா டி நகர்ல நின்னீங்கன்னா உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா காணா போயிருவீங்க. பிரைம் லொகேஷன் சில ஹார்ட் ஆஃப் த சிட்டி, மிட், கிழக்கு, மேற்கு, தெற்கு பார்க்கும்போது மூவ்மெண்ட்டை பார்க்கலாமே ஒழிய வாழ்றதுக்கு பிரைம் லொகேஷன் இப்பெல்லாம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் டிராவல்ன்றது வாகனங்கள்லாம் பெருகி போயிடுச்சு. நீங்க சொல்ற காலம் 1980 2000 ஒரு வீட்டுல 2 கார் இருக்கும், அவ்வளவுதான். இன்னைக்கு வீட்டுல 4 கார் ஒவ்வொரு வீட்லயும் இருக்குது. கண்டிப்பா. அதனால பிரைம் லொகேஷன் அப்படின்றது உங்க பட்ஜெட்டை பொறுத்து இருக்கு, உங்களுடைய குடும்பத்தை பொறுத்து இருக்கு, உங்களோட பிசினஸ் பொறுத்து இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். நீங்க புறநகர், அகம் நகர் அப்படின்னு நீங்களா தான் பொறிச்சுக்கிட்டீங்களே ஒழிய இன்னைக்கு எங்கே வந்துட்டு போயிடலாம். சிம்பிளா சொல்றேன் சார், சத்திரம் பேருந்து நிலையத்துல இருந்து மத்தியம் பேருந்து நிலையம் வரைக்கும் தான் திருச்சி. ஜஸ்ட் 5 kilometers. கண்டிப்பா. we have a circle, what is called சர்க்கிள் பேருந்தெல்லாம் இருக்குது. எல்லா அன்னைக்கு பஸ்லயே டிராவல் பண்ணாங்க, இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் போறதுக்கு இருக்காங்க சார். சரி, இப்ப திருச்சியில பஞ்சப்பூர் அல்லது நீங்க சொல்ற இந்த ஹாட் சிட்டி, இதை தாண்டி அடுத்தது இந்த இடம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி ஒரு இடத்த நீங்க ஒரு வளரக்கூடிய வளர்ச்சிக்கான ஒரு அடிப்படை இருக்கக்கூடிய இடம்னு எதை சொல்லுவீங்க? சென்னை பைபாஸ் சொல்லலாம் சார். சென்னை பைபாஸ். சென்னை பைபாஸ் ஒரு காலகட்டத்துல திருச்சி டு சென்னை பைபாஸ் பண்ணா ட்ரெயினா இருந்தா 12 hours, பஸ்ஸா இருந்தா 8 hours. இப்ப இன்னைக்கு 3.5 மணி நேரத்துல போயிட்டு இருக்காங்க. சரி. 4 வழிச்சாலை, புற வழிச்சாலை, 8 வழி சாலை, பைபாஸ், ஏகப்பட்ட பைபாஸ் வந்துருச்சு. குறிப்பா சமயபுரம் தாண்டதுக்கு முன்னாடி நம்பர் 1 டோல்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க சிதம்பரம் டு பெங்களூர் பைபாஸ். ஆமா, எல்லாமே கிடைக்குது. யாரும் திருச்சிக்கு வரணும்னு அவசியம் இல்ல. கோயிலுக்கு போகணுமா, சமயபுரம் கிட்ட இருக்குது. எய்தாப்புல மாருதி நகர்ல கிறிஸ்டியனுக்கு இருக்குது. சுற்று புறத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய தர்கா இருக்குது. இன்னும் தேவையான மருத்துவமனைகள் அங்க இருக்கு சார். SRM இருக்குது, TRB இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, KRC இருக்குது, அரசு கல்லூரிகள் இருக்குது, அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கு. நீங்க பிரைம் லொகேஷன் கேட்டீங்கல்ல, இதெல்லாம் இருந்ததா பிரைம் லொகேஷன். இன்னும் சென்னையில இருக்கிற பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல திருச்சியை தேடிட்டு வராங்க. துணை தலைநகரம், கோயில் நகரமாகிய சமயபுரம் பக்கத்துல மாடக்குடின்ற இடம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. அங்கதான் இது மாதிரி நிலங்கள் வளர்ந்து கொண்டு இருக்குது. மக்களுடைய வளர்ச்சி போக்கஸ் அங்கதான் இருக்கு சார். சிதம்பரத்துல இருந்து நீங்க போயிட்டே இருக்கிற இடத்துல ஒரு மிட் ஆஃப் த பிளேஸ் தான் இந்த மாடக்குடி. நின்றுட்டு போகணும், ஒரு டீ குடிக்கணும்னாலும் இங்க இறங்கிட்டு போலாம் சார். சிறு தொழில், குறு தொழில், பெருந்தொழில் எல்லாருமே அங்க வராங்க. நல்ல இடம். இப்ப சமயபுரம் கோயில்ல இருந்து அது எவ்வளவு தொலைவு? ஒரு 1.5 kilometers. ஜஸ்ட் 1.5. ஓ, நியர் பை சமயபுரம். நியர் டு சமயபுரம். மிட் ஆஃப் டோல்கேட் சமயபுரத்துக்கு நடுவுல டோல்கேட்ல இருக்கு. அவ்வளவுதான். மெயின் ரோட்ல இருந்து நாளைக்கு ஒரு விரிவாக்கம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நான் அதுல பாதிக்கப்படக்கூடாது. பாதிக்கப்பட மாட்டீங்க சார். பொதுப்பணித்துறையோட அனுமதியோட இன் ஃபியூச்சர்ல எப்படி எல்லாம் வரப்போகுதுன்ற பேசி அதை எடுத்திருக்க இடம் தான் இந்த ஸ்ரீ வெள்ளையம்மாள் கார்டன். டிடிசி அவ்வளவு சீக்கிரம் தந்துட மாட்டாங்க, ரேரு அவ்வளவு தந்துட மாட்டாங்க, பத்திரப்பதிவுத்துறை அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு தந்துட மாட்டாங்க. அவங்களும் பாதிக்க கூடாது. ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும், சாட்சிகள் மாறும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வரம் ப்ரமோட்டர்ஸ் அப்படின்ற திருச்சியில இருக்கிறவங்க ஸ்ரீ வெள்ளையம்மாள் கார்டனை போட்டிருக்காங்க. ஒரு 35 to 40 பிளாட் தான் இருக்கு. ஒரு விஷயத்த உங்கள்ட்ட பதிவு பண்றேன். என்ன லான்ச்சிங்கே பண்ணல, 5 பிளாட்டை புக் பண்ணிட்டாங்க.
ஓஹோ. அப்ப மக்களுடைய பேராதரவு, மக்களுடைய ஆதரவு இந்த இடத்துல தான் இருக்க போறன்றது. ஒரு நாள் லான்ச்சிங்னு வைப்பாங்க, அன்னைக்கு ஒரே நாள் சோல்ட் அவுட் ஆகி போயிடும். லிட்டரலா சொல்றேன் சார், நீங்க கேட்டதுனால சொல்றேன், பிரைம் லொகேஷன் சொன்னதுனால சொல்றேன். 3000 ரூபாய் சதுரடி அவங்க போட்டிருக்கிறாங்க. ஓஹோ. லான்ச்சிங் வரும்போது 3333 போட போறாங்க. அது ஒரே நாள்ல சோல்ட் அவுட் ஆகும். நீங்க கேட்டபடி 6 அல்லது 8 அதிகபட்ச ஒரு வருஷத்துல 10,000 ரூபாயில இருந்து 12,000 அது போகும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் போகணும். போட்டதை ஒரே வருஷத்துல எடுத்துடலாம், டபுள் மடங்கு எடுத்துடலாம். அப்படிப்பட்ட இதான் கொடுத்திருக்கிறாங்க. சுற்றி மனையை சுற்றி காட்டோட்ட சூழ்நிலை, மனையை சுற்றிலும் மக்கள் நடமாட்டம். இப்ப மெயின் ரோட்ல இருந்து அது எவ்வளவு தொலைவுல அந்த மனை அமைஞ்சிருக்குங்க? 1 கிலோமீட்டர்ல இருக்குது. ஓகே. அதனாலதான் அவங்க எடுக்க மாட்டாங்க நான் சொன்னேன். அதான் 1 கிலோமீட்டர் வரைக்கும் பொதுப்பணித்துறை வர மாட்டாங்க, அவ்வளவு பெருசு அகலப்பட மாட்டாங்க. 4 ரோடுன்றது எவ்வளவு? பொதுவா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பைபாஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டு மனை அப்படின்னா ரோட்டுக்கு மேலே உடனே அமைந்த மனைகளை வந்து தேர்வு செய்யறதுங்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கிறதுனா நமக்கு சேஃப், அப்படிதானே? அவ்வளவுதான் சார். கட்ரோட்ல உள்ள போங்க. நீங்க ஏன் அப்படி யோசிச்சிருக்கிறீங்க? நீங்க கேக்குறது எப்படி தெரியுமா இருக்கு? கல்யாணம் வீட்டுல தான் மாப்பிள்ளையா இருக்குன்ற மாதிரி கேக்குது. நல்லதுதான். ஆனா நம்ம வாழ போறோம்ல, நம்ம சந்ததி வாழ போதில்ல, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும்ல தலைமுறைக்கு. கண்டிப்பா பண்ணலாம் சார். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை வாழ்வதற்கு பெரம்பலூர் அங்கிருந்து பக்கம் சார், மண்ணச்சநல்லூர் அங்கிருந்து பக்கம் சார், லால்குடி ரெஜிஸ்ட்ரேஷன் சார். சோ பல தாலுக்காகளை இணைக்கிற இடம், சங்கமிக்கிற ஒரு ரிங் ரோட் மாதிரி வச்சுக்கோங்களேன். சரி. பைபாஸ் மேல எங்க போனாலும் வேகமாவும் போகலாம், விவேகமாவும் போகலாம். பல நிறுவனங்கள், நான் திரும்ப சொல்றேன், பொறியியல் கல்லூரி, மருத்துவமனைகள், கல்வி நிலையங்கள், காவல் நிலையங்கள், இன்னும் பல சூழ்நிலை இருக்கிற ஒரு இடம். இதுதான் பிரைம் லொகேஷன். ஏற்கனவே சமயபுரம் வரைக்கும் வந்து மெட்ரோ சேவை கொண்டு வருவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இல்லையா? சமயபுரத்தை கனெக்ட் பண்ண போறாங்க தானே? அப்ப இன்னும் வசதியா போச்சு. அசால்ட்டா திருச்சி போயிட்டு வந்துடலாமே, வித்தின் 15 to 20 மினிட்ஸ்ல போயிடலாமே. கண்டிப்பா. சரிங்க சார், அடுத்த எபிசோட்ல இன்னும் அடுத்த ஒரு புதிய தகவலோட தொடர்ந்து பேசுவோம். மகிழ்ச்சி சார். தேங்க்யூ. எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று, மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.